நீங்க இங்க அவருக்காக நின்றால் அவர் அங்கே உங்களுக்காக நிற்பார். ஆமென். இப்ப ஸ்தேவான் இப்படி அண்ணாந்து பார்க்கிறான். பிரச்சனை நெருக்கம் வரும்போது நம்முடைய கண்கள் மேல பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி பார்க்க வைக்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். நெருக்கத்துல பிரச்சனையில உன் கண்ணு மேல பார்க்குதுன்னா நீ தனியா இல்ல, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனா நம் கண்களின் காட்சி என்ன இருக்கிறது? ஏங்க இன்னைக்கு அநேகருக்கு ஆவியானவர் வேண்டாம், வரம் போதும். அவர் 2 கிஃப்ட் தந்துட்டு போனா போதும். இன்னைக்கு அதுலதான் எல்லாரும், ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தரலனால என் உள்ள நீங்க இருக்கணும். எனக்கு அதாவது ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் இருக்கிறது, அது கிஃப்ட் இல்ல. ஆனா ஆவியானவரே கிஃப்டா கொடுத்தார்ல, அந்த கிஃப்ட் தாங்க வரங்கள். அது 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 நாளைக்கு பார்க்கலாம். ஆமென். எனக்கு எல்லாரும் என்ன வரம் கிடைச்சிட்டு ஆவியானவர் அவர் இருந்தா என்ன போனா என்ன? எனக்கு ஜெபம்னா நான் 2 அந்நிய பாஷை பேசிடுவேன். நான் தீர்க்க தரிசனம், சவுலை விட்டு ஆவியானவர் போன பிறகும் சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான் பைபிள்ல இருக்கு. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்ட் ரொம்ப முக்கியம். அவனுடைய பிரயோஜனத்துக்காக நானும் கிஃப்டுக்காக இன்னைக்கும் ஏங்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னில் வெளிப்படுவதும் அவர் கொடுத்த கிஃப்ட், இனியும் வெளிப்படணும்னு ஏங்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நேற்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசினார். அநேக புதிய பொறுப்புகள், புதிய உயர்வுகளை கர்த்தர் தருவேன் என்று அப்படியே எடுத்துக்கொண்டு அது தேவை. ஆனா அதுக்கு மேல அவரே கிஃப்ட், அவரே கிஃப்ட். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அது சொல்லும் போது என்ன பலன்? நான் தனிமை அல்ல. ஆமென். இப்போ இவருடைய அண்ணாந்து பார்க்கிறார். காட்சி மாறுது. காட்சி 2. ஆமென். இப்படி கல்ல பார்க்காத, பல்ல பார்க்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்லையும் பார்க்காத, பல்லையும் பார்க்காத. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பல்லு! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லு பல்லு அவர் சொல்ல மட்டும் கேளு. ஆமென். இவன் பார்க்கும்போது இயேசு நிக்கிறத பார்த்தானா. இயேசு நிக்கிறத பார்த்ததும் 7:60 சொல்லுது அப்போஸ்தலர், அவனோ முழங்கார் படியிட்டு. அவனோ யார பார்க்கிறான்? தன்னுடைய கடைசி செகண்ட் இருக்குல்ல, வர்ஷிப் பண்றான். இவன் தான் அபிஷேகம் பெற்றவன். இவன் தான் பரிசுத்த ஆவியின் பலன் இருக்குல்ல. உன்னை சுத்தி கற்கள் குவியலாக்கும்படிக்கு சூழ்நிலை இருந்தாலும் நீ வர்ஷிப் பண்ணிட்டு தான் முடிப்போம் ஓட்டத்தை. நீ வர்ஷிப் பண்ணிட்டு தான். நமக்கு சுத்தி மெத்த போட்டாலும் வர்ஷிப் போட மாட்டேங்குது, சுத்தி ஏசி போட்டாலும் வர்ஷிப் போட மாட்டேங்குது. ஒருத்தன் கல்லு பல்லி. அவனோ என ஜீசஸ பார்த்ததும் முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக அப்படியே நின்று பாரு ஸ்தேவான். இவன் ஹோலி ஸ்பிரிட் கொஞ்சம் அப்படியே பாரு. அப்படி பார்த்ததும் அவ்வளவுதான். ஸ்தேவானுடைய கடைசி என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க கல்லறி. ஸ்தேவான்கிட்ட கேட்டா சொல்லுவான் வர்ஷிப். இங்கே முழங்கால் போட்டு ஆராதனையை முடித்தார். அந்த ஆராதனை அங்கே துவங்கினது, தொடர்ந்தது. என்ற நோட்டம் ஜெயத்துடன் முடியோ. அந்த இயேசு என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஓட்டத்தை முடிக்கல. பிதாவே உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. பிதாவேன்னா தலைப்பு எங்க போகுது?
ஹல்லேலூயா. நெருக்கம் கஷ்டம் வரும்போது என் தலை மேலே போகுதுன்னா ஒருத்தர் நான் அவருடைய டைரக்ஷன்ல இருக்கிறேன், என் தலை வேற எங்கேயும் போகக்கூடாது. எனவே தான் யோசபாத் சொல்லுகிறான், தேவாவியை பெற்ற யோசபாத் சொல்லுகிறான், நிற்க பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் நீங்கதான் நீர் சொன்ன வார்த்தைய உங்க முகத்தை இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன். அவருடைய பலன் நம்மை சாட்சியா நிற்க வைக்கும். அடுத்த வார்த்தை நம்மை முன்னணியில் நிற்க வைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் அந்த ஃப்ரண்ட் லைன்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசியுங்கள். மீதியானியர் அமலேக்கியரும் கிழக்கத்தை புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. ஒரு பிரச்சனை வரும்போது ஆவியின் பலத்தில் இருக்கிறவன் பின்வாங்க மாட்டான். அவன் தான் ஃப்ரண்ட் லைன்ல நிற்பான், அவன் தான் முன்னாடி நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கும் போது அபிஷேகம் பெற்ற தாவீது முன்னாடி வந்து நிற்கிறான். நீ எதை கண்டு பின்வாங்கினாயோ, எதை கண்டு பயந்து ஒளித்தாயோ, அதை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்கி உன்னை எக்காலம் ஊத வைக்க போகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோவை பிடிக்க போகும்போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எக்காலம் ஓதணும். ஹல்லேலூயா. எக்காலம் ஓதணும். ஆமென். எக்காலம் ஓதணும். எக்காலம் ஒருவன் ஊதுகிறான் என்றாலே அவன் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறான் அர்த்தம். எக்காலம் ஊதப்படும். ஆமென். கடைசி காலத்திலே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடு வருவார். எக்காலம் அது கர்த்தரை சார்ந்தது. ஆமென். ஆவியானவர் ஒருவன் மேல இறங்கினா அவன் எக்காலம் ஊதுவான். அதுதான் அந்நிய பாஷை. எக்கால சத்தம் வர பலத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 19:19 வேகமாய் வாசியுங்கள். யாத்திராகமம் 19:19. எக்கால சத்தம் வர மிகவும் பலமாய் தொனித்தது. எக்கால சத்தம் வர மிகவும் பலமாய். எத்தனை பேருக்கு வர அமுங்கிச்சு? ஆமென். இந்த எக்கால சத்தம் வர மிகவும். அதனுடைய ரிசல்ட் வாசிங்க. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஹல்லேலூயா. எக்காலம் அதுதான் 149 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். இது கனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அதுவரை பயந்து அரைக்கதவை அடைத்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் 3வது வசனத்துல அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்றல்ல. அந்த தொடங்கினது இன்னைக்கும் நிக்கல.
சிலருக்கு நின்னுட்டு, சிலர் உடனே எதை எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 13 எடுத்துட்டு வருவாங்க. அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும். எப்போ ஒளிந்து போகும்? நிறைவானது வரும்போது. அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் அந்நிய பாஷை. ஓகே, இங்கிலாந்துல இருக்கிறவனுக்கு அங்க பிச்சைக்காரன் இங்கிலீஷ் பேசிதான் அங்க போய் அம்மா அப்படியே சொல்லுவான், ஹாய் மம்மி அப்படிதான் போவான். பிச்சைக்காரன் அப்படிதான் போவான். அவனுக்கு அது சொந்த பாஷை. பரலோக பாஷையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். இது அந்நிய பாஷை. அங்க போனதுக்கு அப்புறம் அதாவது அங்க போவோம் நிச்சயம் இல்லாதவங்க 1000 பேசுவாங்க. ஆமே, ஹல்லேலூயா. எங்க இது ஆவியானவர் தரது. ஆமே. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொரிந்து சபைக்கு எழுதுவார்ல பவுல், அதை வச்சுட்டு அது சபையில அது அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஏன்? கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அந்நிய பாஷை பேசினாங்களா? அங்க யாராவது வியாக்கியானம் சொன்னாங்களா? இல்ல. உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கப்பட்டது அதை செய்.